ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கார்த்திகேயன் அப்படி இப்படின்னு அரசிக்கிட்ட ஏமாற்றி ஒரு வழியாக ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டாங்க. அது தன்னுடைய அப்பா கடை அப்படின்னு அரசியும் அவர்கிட்ட சொல்லலை. இது வரைக்கும் அவரும் இது அவருடைய பொண்ணு, அவருடைய கடை, அது இவங்களுடைய கடை அப்படின்றத இவருமே இன்னும் தெரிஞ்சுக்கல. அப்படி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால நீங்கள் அந்த கடையிலலாம் வாங்காதீங்க, என்கிட்டயே என்ன வேணும்னு கேளுங்க, நான் எல்லாமே வச்சுருக்கேன், கடை தான் இல்லையே தவிர எல்லாத்தையுமே இயற்கையான முறையில் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும்னாலே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டு பார்த்தாங்க. கொடுக்கல அப்படின்றதுக்காக தான் ஏமாற்றி ஃப்ராடத்தனை பண்ணி ஃபோன் நம்பர் வாங்கிட்டாங்க. இப்போ ஃபோன் நம்பர் வாங்கின அடுத்த நிமிஷம் இருந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, என்னென்ன இருக்குது, சிறுதானியங்கள், ஃப்ரூட்ஸு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தின்பண்டங்கள், அவர் செய்கிற எல்லா விஷயங்களையுமே டீட்டெயிலாக விளம்பரமாக அரசியோட வாட்ஸ்அப்புக்கு அப்பப்போ போயிட்டே இருக்குது. நோட்டிஃபிகேஷன் மாதிரி அரசியும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. தெரியாதனமாக ஃபோனை கொடுத்துட்டோம், ஃபோனு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ஏமாற்றி ஃபோன் நம்பர் வாங்கிட்டு இவர் ஏன் தான் அப்படி டார்ச்சர் பண்ணுறாரு தெரியல. விட்டால் நம்மளை எல்லாத்தையும் அவங்கக்கிட்டே வாங்க வச்சுருவாங்க போல இருக்கு. இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், நம்மளை பிச்சு போடுவார். சொந்த கடையை வச்சுக்கிட்டு வெளியில் போய் வாங்கணுன்னா நமக்கு என்ன அவசியம் இருக்குது? நமக்கு தேவையான எல்லாத்தையுமே அப்பாவே பார்த்து செய்கிறாரு. இதில் நாம் ஏன் இவர்கிட்ட வாங்கணும் அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷனை மட்டும் தினமும் பார்க்குறாங்களே தவிர அரசி அதுக்கப்புறம் அதுலேருந்து எதையுமே ஆர்டர் பண்ணி வாங்குறதும் கிடையாது, அது வேணும்னு கால் பண்ணி கேட்குறதும் கிடையாது. அவங்க பாட்டுக்கு வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாண்டியனுக்கு கூட கார்த்திகேயன் அவருடைய பொருள் எல்லாம் வச்சு விற்கிறதுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. விட்டால் இங்கேயே கடையை போட்டுருவான் போலக்கே, வாடகையே இல்லாமல் ஓசிலே எல்லாத்தையும் வச்சு வித்தரலான்னு பார்க்குறான் போல இருக்கே. இது சொந்த கடை, வாடகையாக இருந்தால் இன்னும் நம்ம தலையில் முருகை அரைச்சிடுவாங்க, வாடகை யார் கட்டுறது? அதுக்கும் அந்த தம்பிக்கிட்ட வாடகை சேர்த்து வாங்கியிருக்கணும். சொந்த கடை அப்படின்றதுனால தான் இவ்வளோ நாளாக நம்ம அமைதியாக இருக்கோம். ஒருவேளை இந்த தம்பி சொந்த கடைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இப்போ கடையில் வச்சு எல்லாத்தையும் விற்றுக்கணும்னு நினைக்குதான். முதல்ல காய்கறி கொண்டு வந்தாங்க, வேணான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் தின்பண்டங்கள் கொண்டு வந்தார். இப்போது அதையும் அப்படி இப்படின்னு வேணான்னு சொன்னோம், ஆனால் வறுப்பறுத்தி வச்சுட்டு போயிட்டாரு. அடுத்து சிறுதானியெல்லாம் வச்சு விற்கிறேன்றாரு. விட்டால் இங்கே ஒரு கடையே போட்டுருவார் போல இருக்கே இந்த தம்பி அப்படின்னு தான் பாண்டியன் நினச்சிட்டு இருக்காரு. பாண்டியன் வீட்டில் நடந்துக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். செந்திலுக்கும் சரி கதிர்க்கும் சரி அவர் பேசுகிற விதம் கொஞ்சம் பிடிக்காது தான். ஆனால் அரசி அவங்களுக்கு செல்லப்பில்லை, அவங்க அப்பா பேச்சை அப்படியே தட்டாமல் கேட்பாங்க. அதனால் ஆண் பிள்ளைங்களுக்கு மட்டுமே பாண்டியன் பேசுகிற விதம் கொஞ்சம் கரராக பேசுகிற மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி தான் கார்த்திகேயனுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவர் கொஞ்சம் சிடுசிடுன்னு எப்பயுமே பேசுகிறாரு, அவர் சிரிச்ச முகமாகவும் பேச மாட்டேன்றாரு அப்படின்னு அரசுக்கிட்டே டேரக்டர் சொல்லுவோம். அவங்களுக்கே அது கோவத்தை உண்டு பண்ணுச்சு. இப்படி தான் கார்த்திகேயன் அவங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சிட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்த குமரவேலுக்கு இன்னும் கடுப்பை பயங்கரமாக உண்டாக்குது. அரசிக்கிட்ட ஏற்கனவே ஒரு நாள் பேசுகிற விதத்தை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப கோவப்பட்டார். ஆக்சுவலி இன்றைக்கும் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவர் பேசிட்டு போனதை குமரவேல் நோட் பண்ணிட்டு தான் இருங்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாகிறாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்து, அதாவது ஃபோன் கொடுத்து ஃபோனை வாங்கி பார்த்து பேசுகிற அளவுக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஆயிடுச்சான்னு ரொம்பவே கோவத்தில் இருக்கார். இதை இப்படியே விட்டுறக்கூடாது, பேசாமல் இவங்க வீட்டில் இவங்க 2 பேரும் பழகிற விஷயத்த போட்டு கொடுத்துடலாமா? ஆமாம், இதை போய் நம்ம சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா? முதல்ல அவங்க வீட்டுக்குள்ளே போய் இதை நம்ம எப்படி அவங்களுக்கு தெரியப்படுத்துறது அப்படின்னு குமரவேலுக்கு பல குழப்பத்தோட ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டுருக்காரு. இது ஒரு சைடு இருக்க. இன்னொரு சைடு இங்கே முத்துவேலா ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் கூட்டிகிட்டு போகணுன்னு வடிவு ரெடி பண்ணிட்டுருக்காங்க. வெளியில் நின்றுக்கிட்டு டிரைவரை தேடுறாங்க. ஒரு டிரைவர் கூட இல்லை. முக்கியமாக கார் எதுவுமே வீட்டில் இல்லை. நம்ம சக்திவேல் எல்லாத்தையும் மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. டிரைவரும் ஆளையே காணும். இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கும்போது வெளியில் போன குமரவேல் அரசியை கார்த்திகேயனை பார்த்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க. வந்தவர் என்னாச்சு பெரியப்பா ஏங்க நின்றுட்டுருக்கீங்க, ஏதாச்சும் உதவி வேணுமா, என்னாச்சுன்னு கேட்டுட்ருக்கவும் எங்கேயும் வெளியில் கிளம்பிட்டுங்க போல இருக்குன்னு என்னதான் பேசினாலும் அவங்க யாருமே அவங்க கிட்ட பேசுறது கிடையாது அவர்கிட்ட. இப்போது வெளியில் வர கதிர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அமைதியாக அங்கே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். கதிர் ஃபோனை விட்டுட்டு வந்துட்டேன்னு பின்னாடியே எடுத்துகிட்டு வந்த ராஜி, என்னாச்சு கதிர் அப்படின்னுமோ, இல்லை அங்கே அப்பா அம்மா நின்றுட்டு இருக்காங்க அதான் அப்படின்னுமோ, தெரியலையே என்னாச்சு, நான் போய் கேட்டுட்டு வருவா அப்படின்றாங்க. நேராக ராஜி வராங்க. அம்மா அப்பா என்னாச்சு, எங்கே வெளியில் கிளம்பிட்டீங்களா, ஏன் இங்கே நின்றுட்டுருக்கீங்க, நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்களா அப்படின்னமோ, ஆமாம் ராஜுமா, அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் கூட்டிகிட்டு போயிடணும், டாக்டர் எனக்கு செக்கப் வர சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணுறோம், கார் ஒன்று கூட காணோம் அப்படின்னு வச்சுக்கவும், அப்படியா
சரிம்மா ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்னு நேராக ராஜு இங்கே வராங்க. கதிர் நீ ஃப்ரீயாக இருந்தா ட்ராவல்ஸில் இருந்து டிரைவர் யாராச்சும் வர சொல்கிறியா கார் எடுத்துக்கிட்டு அப்படின்றாங்க. என்னாச்சு செக்கப் போகிறாங்களாமா அப்படின்னுவோம். ஆமாம் கதிர் அதுக்காக தான் நின்றுட்டுருக்காங்க, கார் எதுவும் இல்லை போல இருக்குது அப்படின்னுவோம். சரி அப்படின்னு உடனே கால் பண்ணி கார் எடுத்துக்கிட்டு கதிர் வர சொல்கிறாங்க. 10 நிமிஷத்துலேயே கார் வீட்டுக்கு வந்துடுது. வந்த அடுத்த நிமிஷம் சரிண்ணே நீங்கள் பைக் எடுத்துகிட்டு ட்ராவல்ஸ்க்கு போயிடுங்க, போய் வேலையை பாருங்கள், நான் அவரை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னுவோம். கதிர் நீ அப்படின்னுவோம். ஏன் ராஜி நான் உன் அப்பா கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு. இல்லை கதிர் அது வந்து சரி போயிட்டு வா அப்படின்றாங்க. அப்பா அம்மா வாங்க கதிர் கூட போவீங்க அப்படின்னுவோம். கதிர் நான் போயிட்டு வர ராஜின்னு காரை யூட்டன் எடுத்து அவங்க இருக்கிற இடத்துக்கு காரை ஓட்டிகிட்டு வராங்க. காரை ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்து குமரவேலுக்கு பயங்கர கடுப்பாகுது. பெரியப்பா பெரியப்பா அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் பெரியப்பா, அப்பா கார் எடுத்துகிட்டு வந்துடுவார், நீங்கள் அவங்க கூட எல்லாம் போக வேண்டாம், நீங்கள் நம்ம வண்டியிலே போங்கன்னு சொல்லவும் அவங்க பெரியம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும்ப்பா, நீ வாயை வச்சுட்டு அமைதியாக இருக்கிறியா அப்படின்னு கோவமாக பேசிட்டு அதுக்கப்புறமா ஏறிங்கன்னு உடனே கதிரோட காரில் 2 பேருமே ஏறிக்கிறாங்க. ராஜி நாங்கள் போயிட்டு வரோன்னு ராஜிக்கு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. கதிர் கூட போனால் உனக்கு என்ன பிரச்சனை, அவங்க ஒன்றும் யாரு கூடயோ போகல, சொந்த மாப்பிள்ளை கூட தான் போகிறாங்க, சரியா வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு ராஜி குமரவேல்கிட்ட கோவமாக பேசிட்டு வீட்டுக்குள்ளே கிளம்பிடுறாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல செக்கப் போகணும் அப்படின்னா என்ன கூப்பிடுங்க, நான் உங்கள் கூட வரேன்னு. எதுக்கு தேவையில்லாமல் வண்டி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் வெளியே நின்று அலைஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் மீசக்காரர் தம்பி அவ்வளோ பேசுவார், அவருக்கு தெரியாதா செக்கப் போகிற விஷயம், கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்றாங்க. அப்போது இல்லை அவருக்கு தெரியாது தம்பி, தெரியாத மாப்பிள்ளை அப்படின்னு வடிவு சொல்லிட்டு இருக்கவும், ஓ அப்படியா, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக சக்திவேல் கூட வரேன்னு தான் சொல்லியிருப்பான் அப்படின்னுமோ. கதிருக்கு நல்லாவே புரியுது ஸோ எதனால் அவர் வந்து அவங்கள கூப்பிடாம போகிறாங்கன்றது அதை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் தான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னும். தேவையில்லாமல் உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு தான் மாப்பிள்ளை, ஏற்கனவே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நிறைய சிரமத்தை கொடுத்துட்டோம் அதான் அப்படின்னும். இதில் என்ன சிரமம் இருக்குது, நீங்கள் யார் வேற ஆளா, 3வது மனுஷங்களா, என்னுடைய அத்தை மாமா உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன், என் அப்பா அம்மா எப்படியோ அதே மாதிரி தான் நீங்களும் அப்படின்னு கதிர் சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க 2 பேருமே. அடுத்து செக்கப் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. வடிவு பார்த்துங்கன்னு கூடிய வராங்க. நான் மாமா பார்த்துக்கிறேன் நீங்கள் உட்காருங்கன்னு கதிரே கூட்டிகிட்டு போகிறாரு. கதிரே டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா மெடிசன்லாம் பார்த்து கதிரே எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க. ஸோ அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்றதுனால ஆல்ரெடி அந்த செக்கப்பும் சேர்த்து செய்கிறாங்க. சேர்த்து எல்லாத்தையும் ப்ராப்பராக கதிரே நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பார்த்துட்டு போகலாமா வேறு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டுட்டு ஸோ வீட்டுக்கு வராங்க. இன்னொரு சைடு இங்கே ராஜு உள்ளே போனதுக்கப்புறமா கதிர் கிளம்பிட்டானாமா ட்ராவல்ஸ்க்குன்னு கோமதி கேட்கும்போது, ட்ராவல்ஸ்க்கு தான் அத்தை கதிர் கிளம்பிட்டு இருந்தாங்க, ஆனால் வந்து அப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போகணுன்றதுக்காக கார் இல்லாமல் வெளியே வெயிட் பண்ணாங்களா, ஸோ அதான் நான் கதிரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரமான்னு கேட்டேன். ஸோ கதிரும் சரின்னு அடுத்த நிமிஷமே அப்பாவையும் அம்மாவையும் ஹாஸ்பிட்டல் செக்கப் கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு உடனே, ஓ அப்படியா இதை நீ கேட்காமலே கதிர் செஞ்சுருப்பானே அப்படின்னுவோம். ஆமாம் அப்பா எப்பயுமே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் கதிர் செஞ்சுருப்பான் தான், ஆனால் அப்பா ஒரு சொல்லலை போல இருக்குது, அதான் சரின்ட்டு கூட்டிகிட்டு போட்டோன்னு விட்டுட்டாமா அப்படின்னுவோம். சரி விடுமா நல்ல விஷயம் தானே, ஹாஸ்பிட்டல் தானே கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னுவோம். சரி வா நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யலாம், வேலை இருக்குது அப்படின்னு ஹெல்ப்புக்காக கூப்பிட்டுட்டு வீட்டில் கிச்சனில் வேலை செஞ்சிட்ருக்காங்க இவங்க எல்லாரும். இன்னொரு சைடு இங்கே மீனா ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரதா வந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஈவினிங் நான் வரேன் அத்தை, ரொம்ப டயர்டாக இருக்குது, அங்கேயும் இங்கேயும் வேலைன்னு ஓடி வீட்டிலேயே சமைச்சு என்னால் எதையுமே செய்ய முடியல அத்தை, ப்ளீஸ் அத்தை எனக்காக ஈவினிங் சமைச்சு வைங்க நான் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. என்ன பாடி இவ்வளோ வேலையோட நீங்கள் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரியணுமா, பேசாமல் நீங்கள் ஒரு வாரம் வந்து இங்கே இருக்கலாம்ல அப்படின்னுமோ. எங்க அத்தை எனக்கு எல்லாத்துக்கும் ஓகே தான், நான் இப்போவே கூட கிளம்பி வந்துடுவேன், ஆனால் உங்கள் பிள்ளை இருக்காரு அவர் ஒத்துக்கணும்ல அப்படின்னுமோ. இப்போ என்ன செந்தில்கிட்ட பேசணும் அவ்வளோதானே, சரிம்மா மீனா நீ ஃபோனை வை நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன், கிளம்பிட்டானா அவன் ஆஃபீஸ்க்குன்றாங்க. கிளம்பியிருப்பார் இந்நேரம் அத்தை அப்படின்னுமோ. சரி நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு கால் பண்ணவும் செந்திலே அப்படின்றாங்க. அம்மா சொல்லுமா அப்படின்னு. எங்கடா ஆஃபீஸ் கிளம்பிட்டியா அப்படின்னு. ஆமாம்மா போயிட்டுருக்கேன் அப்படின்னுமோ. ஏண்டா அந்த பிள்ளை மீனா தான் வேலைன்னு ஓடிட்டுருக்கு, சென்னைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா மீனாவுக்கு சரியான வேலை போல இருக்குது, இங்கே இருக்கிற அப்பப்போ மாதத்துக்கு ஒரு வாரத்தில் இல்லைன்னா இப்படி அந்த பிள்ளைக்கு ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அதிகம் வேலை இருக்கிறதுன்னு உனக்கே நல்லா தெரியும் இல்லைடா செந்திலே, ஏன்டா இப்படி பண்ணுற,
கூட மாட மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல, தனியாக போகணும்னு மீனாவை கூப்பிட்டுட்டு போயிட்டேன். வீட்டில் ஒத்தால அந்த பிள்ளை எத்தனை வேலையை செய்யும், சமைக்கும், துவைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. ஆஃபீஸ் முடிச்சு நைட்டும் லேட்டாக வருது. பாவம் அந்த பிள்ளை ரொம்ப டயர்டாக இருக்குன்னு என்கிட்ட பேசிச்சுடா. பேசாமல் நீயும் மீனாவும் வந்து ஒரு வாரம் இங்கே இருங்க, மீனாவுக்கு வேலையெல்லாம் கொஞ்சம் முடியட்டும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், எல்லாத்தையும் இங்கே நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சமாக நிம்மதியாகவாச்சும் அந்த பிள்ளை வேலையை செஞ்சுட்டு வரட்டும். என்னதான் வேலையில் கஷ்டம் இருந்தாலும் வீட்டு வேலை இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல. ஏன்டா செந்தில், அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு கால் பண்ணேன். என்ன நைட்டுக்கா மீனாவும் நீயும் அங்கே போனதுக்கப்புறமா ஆஃபீஸ்க்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுங்க, இங்கே இருந்துங்க ஒரு வாரம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அம்மா அது வந்து நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு. டேய் வாயை மூடுடா, நீ பார்த்துக்கிற லட்சணம் எனக்கு தெரியும். நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா படுத்து தூங்குவேன், எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை பற்றி. பேசாமல் நீங்கள் இங்கே வாங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன், ஃபோனை வைக்கிறேன்னு கட் பண்ணிடுறாங்க. ஐயோ இவ வேற வாயை வச்சுட்டு அமைதி எல்லாத்தையும் சொல்லிட்டா போல இருக்கே. சே, தப்பு நம்ம மேலேயும் இருக்குது. மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறா போல இருக்குது. அதான் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி புலம்பிருப்பா. மருமகளுக்கு ஒன்றுனா அம்மா விட்டுருவாங்களா, மகனுக்கு ஒன்றா கூட விட்டுருவாங்க, ஆனால் மருமகளுக்கு ஒன்றுனா விடுவாங்களா? அதானே உடனே பாசத்தில் வர சொல்கிறாங்க. சரி வேறு வழி இல்லை, போய் ஒரு வாரம் இருந்துட்டு தான் வருவோம் அப்படின்னு செந்திலும் முடிவு பண்ணிடுறாரு. இப்போ ராஞ்சிருந்துக்கிட்டே என்னத்த மாமா என்ன சொன்னார் அப்படின்னுவோம். அவன் என்ன சொல்லுவான், ஆனதான் சொல்லிட்டு இருந்தான், நான் கரெக்டாக சொல்லிட்டேன் வந்துடணும்னு, கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்னுவோம். அப்போ ஒரு வாரம் மீனாக்கா இங்கே தான் இருக்க போகிறாங்களான்னு ராஞ்சிக்கு ஒரு பக்கம் கொண்டாட்டமாக இருக்குது. இன்னொரு சைடு சக்திவேல் மில்லில் இருக்காரு. வீட்டுக்கு வந்த குமரவேல் நேராக திரும்பவும் சக்திவேல் கிட்ட மில்லுக்கு போகிறாரு. அப்போ தான் அங்கே போய் அமைதியாகவே நின்றுட்டுருக்காரு. சக்திவேல் குமரவேல் கிட்ட கூட சரியாக மோங்க கொடுத்து பேசுகிறதே கிடையாது. அப்பா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணுப்பா, நான் சொல்கிறது கேளுங்கப்பா, நம்ம நினைக்கிறத மீறி எல்லாமே கைமீறி போயிட்டே இருக்குப்பா அப்படின்றாங்க. என்னடா என்ன சொல்கிற நீ அப்படின்றாங்க. ஆமாப்பா, நம்ம நினச்ச மாதிரி பெரியப்பா எப்படியாச்சு அந்த கதிரோடையும் ராஜியோட அந்த குடும்பத்தோடையும் ஒன்று சேர்ந்துருவாங்க போல இருக்கு. அவங்க இங்கே வர்றதும் போகிறதும் அப்படின்னும். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானடா, நீ மட்டும் அண்ணனை கீழே தள்ளி விடாமல் இருந்தா, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. அந்த கதிர் பையிலும் ராஜியும் கோமதி எல்லாம் ஓவராக உறவு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் நீ தான் திட்டுறாங்க. அப்பா அதை விடுங்கப்பா, சரிப்பா எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. வீட்டில் நம்ம அத்தனை பேர் இருக்கோம், டிரைவர் இருக்காங்க, நம்ம வீட்டில் என்ன காரா இல்லையாப்பா? பெரியப்பா இன்னைக்கு செக்அப் போகிறாரு போல இருக்கு, நீங்களும் வண்டி மில்லுக்கு எடுத்துகிட்டு வந்து டிரைவரும் அங்கே இல்லாததுனால பெரியப்பா அந்த கதிரை வர சொல்லி அவங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னதும் இது கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க சக்திவேல். என்னடா சொல்ற நீ அப்படின்னு. ஆமாம், ஓ அண்ணனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துடுச்சா? அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னு தெரியும், நான் அவர்கிட்ட பேசிகிட்டே தான் வந்தேன். அப்போ கூட என்கிட்ட செக்கப் போகணுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல கிடையாது. இல்லை முன்னாடியே நாளைக்கு நாங்கள் செக்கப் போகணும், கார் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போயிட்டு போகிறீங்க, கார் இங்கே இருக்கட்டும்னு அண்ணன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லைடா. முன்ன மாதிரியெல்லாம் அண்ணன் என்கிட்ட சரியாக பேசுறது கூட கிடையாது. அதுக்கு ஒரு விதத்தில் நீ காரணம்னா, இன்னொரு விதத்தில் அந்த குடும்பத்து மேலே இருக்கிற பாசத்தில் அண்ணால அப்படி நடந்துக்கிட்டாரு. அந்த கதிர் பையன் போய் இவருக்கு என்ன பண்ணிட்டாரு? அண்ணன் பணத்தில் ஆப்ரேஷன் பண்ணி அண்ணனுடைய உடம்பை காப்பாற்றிட்டா அவன் என்ன பெரிய தியாகியா? என்னமோ அவன் கையில் இருந்து பணம் போட்டு அண்ணனை காப்பாற்றின மாதிரி ஓவரதாக எல்லாருக்கும் பாசம் பொங்கிக்கிட்டு வருது அவன் மேலே அப்படின்னு இங்கே கோவமாக பேசிகிட்டு இருக்கவும். அதான்பா ஏதாச்சும் பண்ணணும்ப்பா அந்த குடும்பத்தை அப்படின்னு திரும்பவும் குமாரவேல் பேசிகிட்டு இருக்கவும். அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ பொத்திட்டு இருக்கியா? ஏற்கனவே அந்த குடும்பத்து மேலே இருக்கிற கோவத்தினால தான் உனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நான் வளர்த்தேன். எல்லாருமே நீ இப்போ என்ன தப்பு பண்ணாலே அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு என்ன பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயாச்சு நீ உருப்படுற வழியை பாரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சக்திவேல் கோவமாக சொல்லிடுறாங்க. சரி இவ்வளோ சொல்கிறாங்களே, எல்லாருமே இவ்வளோ திட்டுறாங்களே, நிறைய தப்பு பண்ணிருக்கோம், பெரியப்பாவே தள்ளி விட்டுட்டு தேவையில்லாமல் பழிய போட்டுட்டோம், திருந்திடலாம் அப்படின்னு குமரவேல் நினைப்பாருன்னு பார்த்தா இல்லை, அப்படியே ஆப்போசிட்டில் இருக்காரு. அப்பா நமக்கு கூட இல்லைன்னா என்ன, அந்த ஃபேமிலியை நாம் மட்டும் தனியாக இருந்து பார்த்துக்கணும், யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அவங்கள ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு குறுக்கு வழியில் தான் குமரவேல் யோசிக்கிறாரே தவிர அந்த ஃபேமிலியில் பழி வாங்கணும்னு துடிக்கிறாரே தவிர மாறவே கிடையாது. இப்போது சக்திவேல் இருந்துக்கிட்ட என்னடா யோசிக்கிறா அப்படின்னோ. ஒன்றும் இல்லை அப்படின்மோ. உள்ளே போய் வேலையை பாரு, லோடெல்லாம் கரெக்டாக இறங்குதா ஏறுதான்னு போய் கணக்கு வழக்கு பாருன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. சரின்னு குமரவேல அங்கே போயிடுறாங்க. முதல்ல இவன் இங்கே வச்சிருக்கிறதே தப்பு போல இருக்குது, எங்கேயாச்சும் அனுப்பி விடணும், மில்லு வேலையை பார்த்துக்கிட்டு நமக்கு இருக்கிற சொத்து பத்துக்கு நம்ம பிள்ளை ஏன் வெளியில் போய் கஷ்டப்படணும்னு கூடவே வச்சு செல்லம் கொடுத்து வளர்த்தா ரொம்ப ஓவராக தான் போகிறான், கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு எங்கன்னா முடுக்கி விட்டால் எல்லாம் சரியாக போயிடுன்ற மாதிரி அவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும். நாமளும் எத்தனையோ இடத்துல வரன்னு பார்க்குறோம், ஒவ்வொன்றா தள்ளிக்கிட்டே போகுது, விடக்கூடாது, அதுக்காக சம்மந்தம் பார்த்தே ஆகணும், நம்ம பிள்ளைக்கு நாம் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், யாருக்கும் நம்ம பிள்ளை மேலே அக்கறை கிடையாது. ஏன் அண்ணனே இதுக்கு மேலே குமரவேல் மேலே
மேலே இருக்கிற பாசம் எல்லாமே அவருக்கே போயிடுச்சு. பாசத்தில் இதுக்கப்புறம் பொண்ணை பார்க்க போகிறாரு, சத்தியமாக வாய்ப்பில்லை, நாம் தான் பார்க்கணுன்னு சக்திவேல் அதை யோசிக்கிறாரு. பிரச்சனை எல்லாத்தையும் கூட விட்டுடுறாரு. நம்ம பிள்ளைக்கு நம்ம ஊரே கூப்பிட்டு ஜாம்னு கல்யாணம் பண்ணணும், நம்ம இருக்கிறது ஒரே பிள்ளை அப்படின்னு இங்கே சக்திவேல் முடிவெடுக்கிறாரு. அவர் நினைக்கிறது சரிதான். இதுக்கு முன்னாடி தான் சொந்த பிள்ளை மாதிரி குமரவேலுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு முத்துவேல் எல்லா இடத்துலையும் வரேன்னு பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் பெரியப்பாவே தள்ளி விட்டுட்டு பழியையும் தூக்கி கதிர் மேலே போடுறதுனால ரொம்பவே குமரவேல் மேலே அவர் கோவத்தில் இருக்காரு. இப்போது அவர்கிட்ட குமரவேல் கிட்ட சரியாக பேசுறது கூட கிடையாது முத்துவேல். இப்போ எப்படி பொண்ணு பார்ப்பாரு, அதனால தான் அவரே பொண்ணு பார்க்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. ஸோ தரகர்கிட்டையும் சொல்லி பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவரும் தெரிஞ்ச இடத்துல பார்த்துட்ருக்காரு. முக்கியமாக வசதியான பொண்ணாக இருக்கணும்னு மட்டும்தான் இப்போ கூட சொல்கிறாங்களே தெரியல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்றாங்க. நம்ம சக்திவேல் பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏழை பொண்ணு, இந்த வசதி இல்லாத வீட்டு பொண்ணுங்க அப்படின்னுலாம் நினைக்கவே மாட்டேன்றாங்க. பொண்ணு நல்லா இருக்கணும், அது வசதியாக இருந்தால் என்ன, வசதி இல்லைன்னா என்ன, பொண்ணுக்கு நம்ம நகை போட்டு கூட நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது நம்ம சக்திவேல். இன்னொரு சைடு இங்கே சரவணன் செய்கிற விஷயங்கள் இப்போது மயிலோடைய அம்மாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. முதல்ல அவர் அப்பா தான் கண்குள்ளையே பார்த்தாரு. இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு பயங்கரமாக கோயில்னு கூட பார்க்காம ரொம்பவே கேவலமாக பேசிட்டாங்க. இது அஞ்சலிக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. அஞ்சலி ஏற்கனவே விலகி போகணுன்னு முடிவு பண்ணாங்க. இப்போ எதர்ச்சியாக கோயிலில் மீட் பண்ணதுனால பேசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் அஞ்சலி கோயிலுக்கு வரும்போது சரவணன் கிட்டே சொல்லிட்டு வருவாங்க, நீ வா சரவணா நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. அஞ்சலி யார்கிட்டையும் சொல்லாமல் தான் கோயிலுக்கு வராங்க. எதர்ச்சியாக தான் 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்க. அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு பயங்கரமான பிரச்சனை ஆயிடுச்சு. பாக்கியம் பார்த்துட்டு இப்போ இதனால் அஞ்சலி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு சரவணனை விட்டு விலகி போகிறாங்க. சரவணன் இதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு தான் போகிறாரு. இன்னொரு சைடு பாக்கியம் வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷம் இந்த விஷயத்தை பற்றி பயங்கரமாக அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் வீட்டில் கத்திட்டு இருக்காங்க. அப்போ தான் மயில் வராங்க. வாடி வா, நீங்கள் குழந்தைய வயிற்றில் வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமா திரிஞ்சிட்ருக்க, ஆனால் அங்கே உன் புருஷன் சொகுசாக இன்னொருத்த கூட சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னவும், என்ன பாக்கியம் சொல்கிற நீ அப்படின்னு அவருடைய ஹஸ்பண்ட் கேட்கவும், ஆமாய்யா, அவர் இன்னும் திருந்தவே இல்லை, பிள்ளை உண்டானதுக்கு அப்புறமும் கூட அவளையோட சுற்றிட்டு இருக்கிறான், நம்ம பொண்ணு அவன் கண்டிப்பாக கை கழுவ தான் போகிறான், மானம் கட்டுவன் அப்படி இப்படின்னு கோவத்தில் கத்திட்டு இருக்கவும், அம்மா உனக்கும் சரி அப்பாவுக்கும் சரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கும் அவருக்கும் விவாகரத்து ஆக போகுது, எந்த சம்மந்தமே கிடையாது, அவர் யார் கூட பேசினா யார் கூட பழகினா என்ன, விட்டுருங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்லி பார்த்துட்டேன், ஏம்மா நீங்கள் திரும்ப இப்படியே நடந்துக்கிறீங்க அப்படின்னுவோம், நீ சொல்லிட்ட மயிலு, ஆனால் பெத்த வயிறு எனக்கு இல்லை கஷ்டமாக இருக்குது, என் பிள்ளை இப்படிலாம் கஷ்டப்படுத்த பார்த்துட்டு என் பிள்ளை வாழை விட்டே இருக்கிறம்போது கண் முன்னாடியே என் பிள்ளைக்கு தாலி காட்டினவன் இன்னொரு பொண்ணோட பழகும்போது கஷ்டமாக இருக்குது மயிலுன்னு இவங்க அம்மா ஒரு பக்கம் இருக்கவும், விடுங்கம்மா இதை பற்றி கவலையே படாதீங்கன்னு மயில் சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர்